புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 17வது பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம். இன்றைய பாசுரத்தில் கோதை நாச்சியார் சொல்வது தானம்னா என்ன, அறம்னா என்ன, இரண்டு விஷயத்தையும் பேசுகின்றார். தானம் என்பது யாராவது கேட்டு அவங்களுக்கு நாம் உடனடியாக உதவி செய்தால் அது தானம். யாரும் கேட்காமலே பொது நன்மைக்காக நாம் பல விஷயங்களை செய்கிறோம் இல்லையா? ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கின்றோம், பல இடத்துல பிரச்சனை வந்துருச்சு, ஒரு புயல் வந்து விட்டது, மழை வந்து விட்டது, அங்கே கொண்டு போய் துணிமணிகளை கொடுக்கின்றோம். யாரும் அதை கேட்கலை, ஆனால் கேட்காமலே நாமே சென்று செய்கின்ற உதவிக்கு அறம் என்று பெயர். இன்னொன்று, இந்த அறம் செய்வதும் பொழுது இதை நான் செஞ்சேன் அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொள்ளவும் கூடாது. விளம்பரப்படுத்தி கொண்டால் அது அறத்தில் சேராது. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இன்றைய பாசுரத்திலே பேசுகின்றார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நேற்றைய பாசுரத்தில் ஆண்டாளுக்கும் ஆயர் சிறுமிகளுக்கும் நந்தகோபனுடைய இல்லத்திலே நுழைவதற்கும் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற அறைக்குள் நுழைவதற்குமான அனுமதி கிடைத்துவிட்டது. இவர்கள் உள்ளே போகின்றார்கள். முதலிலே ஒரு கட்டிலில் நந்தகோபன் படுத்து கொண்டிருக்கின்றார். அவரை துயிலெழுப்புகின்றார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபன் என்ன செய்கின்றாராம்? அம்பரமே துணிகளை தானமாக கொடுத்தாராம். அடுத்து தண்ணீர் பந்தல் அமைத்து கோகுலம் முழுவதும் அங்கிருக்கும் ஆயர்களின் தண்ணீர் தாகத்தை தீர்த்தாராம். தண்ணீரை கொடுத்தார். அவருடைய இல்லத்திற்கு வருபவர்களுக்கு உணவளித்தாராம். எனவே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதெல்லாம் எங்கே நந்தகோபன் இந்த தானத்தை செய்தார் என்று எங்காவது இருக்கின்றதா என்றால், கண்ணன் பிறந்த பொழுது இதையெல்லாம் செய்தாராம். சரி, தன் வீட்டில் ஒரு விசேஷம், நம்ம வரவங்களுக்கு துணி வாங்கி கொடுப்பதும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் தானத்தில் சேருமா என்றால் சேராது. அப்போ எப்படி நந்தகோபன் அறம் செய்தார் என்று ஆண்டாள் பாடுகின்றாள் என்றால், இதையெல்லாம் கண்ணன் செய்தானாம். திரௌபதிக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே அவளுக்கு துணி வேண்டும், புடவை வேண்டும் என்றவுடன் புடவையாக சுரந்தானாம். அது அம்பரமே. அடுத்து பாரத யுத்தத்தில் குதிரைகளுக்கும் படைகளுக்கும் நிறைய தண்ணி தாகமாக, தண்ணி வல்லேன்ன உடனே அர்ஜுனுடைய காண்டீபத்தை எடுத்து பூமியை பொளந்து அங்கிருக்கின்ற அனைவருக்கும் நீர் வரவழைத்து கொடுத்து தாகத்தை தீர்த்தானாம். சோறு எப்படின்னா, அவன் பாடசாலையில் தன்னுடைய சக மாணவர்களோடு படித்து கொண்டிருக்கின்றான். அப்போ தன்னுடைய குருமார்கள் சொன்ன வேலையை செய்வதற்காக காட்டிற்கு சென்ற பொழுது தன்னுடைய நண்பர்களுக்கு பசித்ததாம், சாப்பாடு கிடைக்கல. அப்போ ஒரு நண்பனை சொல்லி, அந்த முனிவர்கள் இருக்கும் குடிலுக்கு போ, என்னுடைய பெயரை சொல்லு, அவர்கள் உனக்கு உணவளிப்பார்கள் என்றவுடன் அங்கே போய் முனிவர்களுடைய முனி பத்தினிகளிடம் கண்ணன் இவ்வாறு உணவு கேட்டான்னு சொன்ன உடனே அத்தனை வகையான உணவை கட்டி கொடுத்தார்களாம். அதை தன் நண்பர்களுக்கு பகிர்ந்தளித்து அவன் பசியை போக்கினானாம். இப்படி கண்ணன் செய்த ஒவ்வொரு தானத்தையும் நந்தகோபன் மேல் ஏற்றி பாடுகின்றாள். ஏன்னா இன்றைக்கும் நம்ம வீட்டு குழந்தைங்க என்ன செய்கிறாங்களோ அந்த பெருமை பெற்றவர்களுக்குத்தான் வந்து சேரும். அவர்கள் தவறு செய்தாலும் அந்த சிறுமையும் பெற்றவர்களுக்குத்தான் வந்து சேரும். அதனால் கண்ணன் செய்த அத்துணை தானங்களையும் நந்தகோபன் மேல் ஏற்றி பாடுகின்றாள் கோதை நாச்சியார். அடுத்து பார்க்குறா, நந்தகோபனை எழுப்பி விட்டு இப்படி திரும்புகிறா, யசோதை படுத்திருக்கின்றாள். யசோதை யார் அப்படின்னா, இந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற ஆய்ச்சிமார்களுக்கெல்லாம் தலைவி போன்றவளாம். எப்படி ஒரு செடி வாடுகின்றதுன்னா எங்கே தெரியும்? முதல்ல கொழுந்து மேலே இருக்கிற செடி வந்து வாடுமா, தலையில் இருக்கிற செடி வாடும், அதுதான் வேரில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத காமிக்கின்றது. அப்படி நாங்கள் எல்லாம் இளம் கொழுந்தான ஆய்ச்சிமார்கள், நாங்கள் எல்லாம் கண்ணனை காண முடியவில்லையே என்று வாடிப்போய் வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாட்டத்தை போக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? எம்பெருமாட்டி யசோதா, யார் நீ?
கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் எங்களுடைய வாட்டத்தை நீ அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு அவளை எழுப்பிவிட்டு பார்க்கின்றான். கண்ணன் அப்படியே கால் மேலே கால் போட்டு அழகாக படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றான். இந்த காட்சி எப்படி இருக்கின்றான்? அவனுடைய திருவடி சேவை உலகளந்தான் அல்லவா? அந்த உலகளந்த திருவடியை ஆண்டாளுக்கு நினைவுபடுத்தியதாம். அம்பட மூட மருத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே, இந்த உலகத்தை அளந்தவனே திருவிக்கிரமா, நீ உறங்காமல் எழுந்திராய் என்று சொல்லிவிட்டு அங்கே திரும்பி பார்த்தா பலதேவன் படுத்திருக்கின்றான். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய். பா, உன் தம்பியையோடு நீனும் இப்படி சேர்ந்து தூங்கலாமா? நீங்கள் இருவரும் எழுந்திருங்கள் என்று இன்றைய தினம் நந்தகோபனையும் யசோதையும் பலராமனோடு சேர்ந்து கிருஷ்ணனையும் துயிலெழுப்புகின்றாள் இன்றைய 17வது பாசுரத்திலே.